நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேபிள் இருக்கு. என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அலாரம் கேபிள். இது வந்து ஐசியூ ரூமு. இங்கே வந்து நர்சம்மா வந்து இங்கே நிற்பாங்க. டாக்டர் டக்குனு கூப்பிடணும், எமர்ஜென்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னா இந்த கேபிள் மூலமாக ஒரு பட்டன் அழுத்தா டாக்டர் தகவல் ஓடிடுவாங்க. இதுதான் வேற ஒன்று ஓப்பன் போய் படிச்சிருக்கோம். பைப்பில் வந்து இந்த கேபிளை தகவல் பண்ணுவோம். இந்த பைப்பில் இதான் வேணும். இதுதான் வேற. இது வந்து நம்ம சும்மா கண்டமணி இருந்தாச்சுன்னா சூப்பரும் இப்படி இப்படி இருந்தாருன்னா கம்மன் இருக்கும். தேவையான பொருளை பாருங்க. நம்ம மிஷின் வேணும், ட்ரில் மிஷின் வேணும். பைப்பை வந்து ட்ரில் பண்ணி அதில் ஏற்றணும் மிஷின் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸு, பெண்டு, கிளாம்பு, ஸ்க்ரூ, ஃபிஷரு, ஏகப்பட்ட ஜாமான் தேவைப்படும். எல்லாத்துக்கும் கீழே நமக்கு கொடுத்துருவாங்க. எல்லா ஜாமானும் கீழே கொடுத்துருவாங்க. அதை அப்படி கொண்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் தண்ணி வச்சிடும், தாகத்துக்கு அப்படி குடிச்சிடலாம். ஆனால் சரி நண்பர்களே, நம்ம டானை பாருங்க, மச்சான பாருங்க. இதான் நம்ம டேமின் பால்குட்டி. பால்குட்டியை பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே கடந்து அடிச்சு அழகான். சொன்னால் கேட்க மாட்டேங்கான். ஏன் பொருள் எடுத்தானா கேட்க மாட்டேங்கான். நானும் அடிப்பேனே, எத்தனை நாள் தான் நானும் பொருள் எடுத்து கொடுக்க அப்படிங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா காமியில வேலையை காமி. அந்த பைப்பை வந்து அடித்து இதுக்கும் அதுக்கும் சேர்த்து விட பார்த்துக்கோங்க. இதுதான் வேலை. இருக்கா அப்படி சுற்றி மொத்தி சேர்த்து விட்றதான் வேலை. இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ரூம் வந்து ஐசியூ ரூம் அதுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஐசியூ ரூமு. இங்கேருந்து ஒரு அலாரத்தை தட்டினாச்சுன்னா நர்ஸ் ஓடி வந்துடுவாங்க. அதுக்காக தான் நான் செட்டிங் நடந்துட்டு ஏதோ ஒரு கேபிள் வரும், பர்பிள் கலரில் ஒரு கேபிள் வரும் பார்த்துக்குவோம். அவ்வளோதான். சரி ரைட்டு. சரி